ஸ்டோரி எடிட் பண்ணிட்டேன், டிஓபிட்டே சொல்லிட்டேன். இது மாதிரி இருக்குது பண்ணலாமா கேட்டேன். ஸ்டோரி சொல்ல சொன்னார். ஒன்லைன் சொன்னால் நல்லாயிருக்கு. இப்போ நீங்கள் சொன்னது வந்து இந்த மாதிரி ஷார்ட் ஃபிலிம்லாம் நிறையா வந்து ரெவன்யூ பார்க்கலாம், அதுக்கு நிறைய பிளாட்ஃபார்ம் இருக்கும்போது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச ஃபிலிம் அதுதான். தேங்க்ஸ். அது இல்லாமல் எனக்கு என்னென்னா அது எனக்கு பார்க்கும்போது அந்த ஷார்ட் ஃபிலிம் கொடுக்கல. எக்ஸலண்ட்டாக இருந்துச்சு ப்ரோ, ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. தேங்க்ஸ். அதாவது காலேஜ் காம்படிஷன்ஸ்லாம் இங்கே நிறைய நடக்கிறாங்க, ஷார்ட் ஃபிலிம்ஸ்லாம். ஸோ ஒவ்வொரு காலேஜ்லேயும் இந்த மாதிரி ஷார்ட் ஃபிலிம் காம்படிஷன் நடத்துகிறாங்கன்னு போது நாங்கள் கரெக்டாக எடிட் முடித்தோம். சரி சும்மா அப்ளை பண்ணி பார்க்கலாமே. கலை மனிதனாக பிறந்த ஒவ்வொருவனும் அள்ளி அள்ளி பருக வேண்டிய அமிர்தமடாது. மொத்தமாகவே வந்து ஒரு 35 to 40 இது மட்டும் இது ஆச்சு. போஸ்ட் ப்ரொடக்ஷனுக்காக ஆச்சு. அது மட்டும் அது ஆச்சு. மற்றபடி வந்து மீதி எல்லாமே பட்ஜெட்டாக ஒரு 35 அவ்வளோதான். 35 பெரிய அமௌண்ட் தான். 35 திரும்ப அதை எடுக்கிற ஐடியா எதுவும் கிடையாது. இல்லை, அதுதான். அது வந்து இப்போ 2-3 பெரிய யூடியூப் சேனலுக்கு வந்து அப்ரோச் பண்ணியிருந்தோம். அது ஒரு சில ஃபெஸ்டிவலுக்கு அனுப்புனதுனால அதை அப்படியே ஹோல்டு பண்ணி வச்சுருக்கோம். அது அங்கே இது பண்ணுறது தான் பிளான். சேனலில் போகிறது நோக்க இன்கம் எடுக்கிறதா அவங்க கொடுக்க மாட்டாங்க. இல்லை, மெயினாக முதல்ல இதை போய் ரீச் பண்ண வைக்கிறது. இதில் மெயினாக வந்து மணியை விட ரீச், இதை கொண்டு போய் சேர்க்கறது. இங்கே எல்லாருமே அரௌண்ட் அதாவது என்னுடைய படம் ரீச் ஆனால் போதும், ஏன்னா அதை வச்சு எனக்கு வேறு ஏதாவது சோர்ஸ் கிடைக்கும். அதான் நீங்கள் சொன்னது தான் சார். என்னென்னா எனக்கு இது விற்க முடியுமா இல்லை இது மூலிமா யூடியூப்லேருந்து காசு வரும்ன்றது ஐடியாவே இல்லை. இது மூலிமா நான் என்ன வந்து பெரிதுபடுத்திக்கிட்டால் போதும் அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. மற்றபடி எந்த விதமான இதுவும் இல்லை. இந்த படத்துக்கு அதான் இதில் டெக்னீஷியன்ஸ் யாருமே காசு வாங்கலை. எல்லாருமே ஃப்ரெண்ட்ஸு. நடிகர்களுக்கு காசு கொடுத்தது மட்டும்தான், ப்ளஸ் கொஞ்சம் சாப்பாடு செலவு. மொத்தமாக 35,000 ரூபாய் ஆச்சு. திரும்ப எடுக்கிற ஐடியா இல்லை. யார் செலவு பண்ணாரு? நான் ஒரு 80% அப்படியே ஃப்ரெண்ட்ஸ் ஒரு 20%. அதுக்கான வழி தெரியல எனக்கு. தெரியும் அவங்களுக்காச்சும் பரவாயில்ல, ஏதோ ஒரு பெருந்தன்மை வேணான்னு உங்களுக்கு நீங்கள் ஒரு பேப்பர் மார்க்கெட் ஒர்க் பண்ணிக்கிட்டு அந்த காசை வச்சுட்டு வேறு ஏதாவது பண்ணுறோம் ட்ரை பண்ணலாம். ஆனால் நான் ஸ்டோரி எடிட் பண்ணிட்டேன், டிஓபிட்டே சொல்லிட்டேன். இது மாதிரி இருக்குது பண்ணலாமா கேட்டேன். ஸ்டோரி சொல்ல சொன்னார். ஒன்லைன் சொன்னால் நல்லாயிருக்கு, டிஃப்ரெண்ட்டாக கோயம்புல இருக்கிறீங்க, டிஃப்ரெண்ட்டாக இருக்குது பண்ணலாம் சொன்னார். சரி பட்ஜெட் எவ்வளோ ஆகும் பார்த்தா 50 தான் கால்குலேட் பண்ணி வச்சுருந்தேன். 50க்குள்ளே முடிச்சிடலாம் பார்த்தேன். போச்சு 1.30 வந்துருச்சு. 1,30,000 வந்துருச்சு. மொத்தமாக வந்துருச்சு. எடுக்கிற ஐடியாவில் கிடையாதுண்ணா. ஃபஸ்ட்டு ஒரு அவார்டு வாங்கினேன். எடுக்கிற ஐடியா கிடையாது, சும்மா அவார்டு காமிச்சு விட்டேன். ஃபஸ்ட்டு ஒரு அவார்டு வந்ததுக்கப்புறம் அமௌண்ட் எதாவது வருமானு எதிர்பார்த்தேன். 3 அவார்டு வாங்கினேன். இதுக்கு மேலே வராது போல், சரி அவார்டு வந்தால் ஓகே சொல்லிட்டு விட்டுட்டேன், அவ்வளோதான். சரி எடுக்கிற ஐடியா இல்லை இல்லையா? 1.5 லட்ச ரூபா போட்டிருக்கீங்க. ஆமாம், எடுக்க ஐடியா சுத்தமான ஸ்டார்டிங் என்னன்னா படம் ஸ்டோரியெல்லாம் எடுத்துட்டேன், படம் எடுத்துட்டேன். ஒரு அவுட் வந்ததுக்கப்புறம் ஒரு கான்ஃபிடென்ட் வந்துச்சு. சரி ஓகே நம்ம யூடியூப்பில் ஃபஸ்ட் ரிலீஸ் பண்ண ஐடியா பண்ணியிருந்தேன். பட் வேண்டாம், ஒரு கான்ஃபிடென்ட் வந்ததுக்கப்புறம் நம்ம அவார்டுக்கு அனுப்பலாம், ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஜஸ்ட்டு சொல்லிட்டு நிறைய பேர் அப்ரோச் பண்ணாங்க. நீங்கள் காசு போட்டு நீங்கள் காசை பார்க்காதீங்க, ஃபஸ்ட்டு உங்களுக்கு ஒரு பேர் சம்பாதிங்க சொல்லிட்டு இது பண்ணாங்க. 4-5 பேர் தெரியட்டும், யாருன்னு தெரியட்டும், அப்போ தான் உங்களுக்கு தெரியும். வெளியே இடத்துல போனால் கூட பூவை செம்பை படம் எடுத்தவன் டேரக்டர் பார்க்க சொல்லுவாங்க. ஸோ அது எனக்கு பிடிச்சிருந்துச்சு. அதே மாதிரி வீட்டில் எங்கள் ஊர்லலாம் இப்போ கொஞ்சம் அவார்டு வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் பேர் வாங்கிட்டேன்னா, ஏரியாவில் கொஞ்சம் இதாக சுற்றினேன். இப்போ செய்து சொல்கிறேன். அது கூட சொல்கிறாங்க, நான் பரவாயில்ல சொன்னிச்சு. ஸோ இப்போ நம்ம அப்படி எடுக்க முடியாதுன்னு சொல்ல முடியாது. ஏன்னா ப்ரொடியூசர் வந்து அவ்வளோ மணி போட்டிருக்காரு இதில் வந்து. ஆனால் அவருக்கு பண்ணும்போது இது வந்து கண்டென்ட்டாக நல்லாயிருக்கு, இது கண்டிப்பாக பண்ணி ஆகணும்னு சொன்னார் வந்து. அதுக்கப்புறம் வந்து நம்மளுக்கு ஒரு கில்ட் இருக்கும். ஏன்னா இதுக்கு பட்ஜெட் பார்த்தீங்கன்னா ஒரு 3 lakhs கிட்ட ஆகிடுச்சு வந்து. அவுட்டோரு அப்புறம் செட்டு அது இது அங்கே போஸ்ட் ப்ரொடக்ஷன்லாம் சேர்த்து 3 lakhs ஆச்சு. இது எடுக்கிற வரைக்குமே எனக்கு ஒரு குற்ற உணர்ச்சி இருந்துகிட்டே இருந்துச்சு. இவர் எதுக்கு இது பண்ணுறாரு? சரி அந்தளவுக்கு பேஷனேட்டாக ப்ரொடியூசருக்கு பெரிய விஷயம். ஆனால் நமக்கு ஒரு மாதிரியாக இருக்குது வந்து, இது எப்படி சம்பாரிச்சு கொடுக்குறது அந்த ஒரு இது இருந்துச்சு வந்து. இப்போ ஃபெஸ்டிவலுக்கும் அவர் இந்த மாதிரி ட்ரை பண்ணலாம். நிறைய பேர் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் சொன்னாங்க இது ஃபெஸ்டிவலுக்குலாம் அனுப்பலான்றது. அப்போ இது வரைக்கும் ஃபெஸ்டிவல்லாம் அனுப்புகிறோம். எல்லாத்துலையும் அந்த கையில் வந்து சர்டிஃபிகேட்டு இல்லைனா அந்த ஷீல்டு மாதிரி ஏதோ கொடுப்பாங்க. ஃபஸ்ட் டைம் வந்து
20,000 ரூபாய் செக்கு நான் இந்த மாதிரி வந்து வாங்கினது அது கோயம்புத்தூரில் தான் வந்தேன். அதுவே எனக்கு ஆச்சரியமாக இருந்துச்சு. ஏன்னா காசுலாம் தராங்க, ஷார்ட் ஃபிலிம் பில் பண்ணால் காசுலாம் கொடுப்பாங்களா, இதான் ஃபஸ்ட் டைம் எனக்கு அது ரொம்ப அதிர்ச்சியாக இருந்தது. வந்து ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அப்போ நீங்கள் அங்கே சொன்ன விஷயம், இப்போ நீங்கள் சொன்னது வந்து இந்த மாதிரி ஷார்ட் ஃபிலிம்லாம் நிறையா வந்து ரெவன்யூ பார்க்கலாம், அதுக்கு நிறைய பிளாட்ஃபார்ம் இருக்குன்னு போது வந்து அங்கே எனக்கு ஓகே, நம்ம ஒருத்தர் நம்ம கில்ட்டை வந்து ஒருத்தர் இனிமேல் இருக்காதுன்னு நினைக்கிறேன். இது எப்படின்னு வந்து தெரிஞ்சுப்போம் ஃபஸ்ட்டு வந்து அந்த, ஏன்னா இது ரீச்சும் ஆகணும், நம்ம பணம் போட்டவங்களுக்கு கொஞ்சம் அது ஏர்னிங் பண்ணி கொடுக்கணுன்றது. எனக்கு வந்துட்டு இந்த ஷார்ட் ஃபிலிம் பண்ணுறதுக்கு 1 lakh கிட்ட ஆயிடுச்சு. ஏன்னா நான் வந்துட்டு ரொம்ப தெளிவாக அந்த கூத்து பண்ணுறவங்க, தெருக்கூத்து பண்ணுறவங்க அவங்க தான் பண்ணணும் அப்படின்ட்டு ஸ்ட்ராங்காக இருந்தேன். அவங்கள கூட்டின்னு வந்துட்டு அவங்களுக்கு அந்த பேமெண்ட் வந்துட்டு அந்த ஒரு நாள் பேமெண்ட் அவங்க எப்படி தெருக்கூத்து பண்ணுறாங்களோ அதே பேமெண்ட்டு. அப்புறம் எனக்கு மியூசிக் கிடையாது, என் ஷார்ட் ஃபிலிமில் மியூசிக் கிடையாது. அதனால வந்துட்டு காலையில் வந்துட்டு அவங்க வந்து ரீ ரெக்கார்டிங் மாதிரி அவங்கள வந்துட்டு அவங்களுக்கு அது பழக்கமே இல்லை, அவங்களுக்கு அதை ப்ராக்டிஸ் பண்ணணும். ஏன்னா இப்போ நம்ம மியூசிக் வந்துட்டு தனித்தனியாக எடுப்போம், நம்ம தவுல் தனியாக, ஹார்மோனியம் தனியாக, பாடுறவங்க தனியாக, இப்படி வந்துட்டு இப்போ இருக்கிற கரண்ட் மியூசிக் அப்படி இருக்குது. அவங்களுக்கு அது தெரியாது. ஸோ அவங்கள தனித்தனியாக அதெல்லாம் பண்ண வச்சு ப்ராக்டிஸ் பண்ணி நைட்டை வந்து அந்த மக்களுக்கு அந்த ஷோ பண்ணுற மாதிரியே கர்ண நாடகம் போடுற மாதிரியே பண்ணேன். ஸோ அது கொஞ்சம் செலவாயிடுச்சு. அப்புறம் ஆர்டிஸ்ட் வச்சு போகணும், பிரசன்னா வச்சு போகணுன்றதுனால அது கொஞ்சம் எல்லாம் சேர்த்து ஒரு மாதிரி ஒரு 1 lakh கிட்ட ஆயிடுச்சு. நீங்கள் சொன்ன மாதிரி தான் ஒரு செயின் கொடுத்தாங்க, வீட்டில் வச்சு பொழைச்சிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தாங்க. அதை வச்சுட்டாங்க, வச்சு ஷார்ட் ஃபிலிம் அவன் வேறு வழி தெரில. இந்த கதை ஒரு காம்படிஷன், இந்த கதை பண்ணணும் மைண்ட் செட் ஆயிடுச்சு. என்ன ஐடியான்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது ஒரு எப்பயோ படிச்ச ஒரு கவிதையோட ஒரு லைன் கிடைச்சது. கர்ணன் வந்துட்டு கடன்காரனுக்கு பயந்து கூத்துலேருந்து வெளில போகாமல் நின்றுட்டு இருக்கிறான் பீடி அடிச்சுட்டு அப்படின்ட்டு ஒரு கவிதை படித்தேன், எப்பயோ படித்தது. அந்த ஐடியாவை டெவலப் பண்ணி பண்ணலான்னு ஃபிக்ஸ் ஆகிட்டு என் ஃப்ரெண்டு 2-3 பேர்ட்ட சொன்னேன், எல்லாருக்குமே பிடிச்சிருச்சு. காசு இல்லைன்றப்போ அம்மா சொன்னாங்க இந்த மாதிரி கரெக்டாக செயின் ஒன்று கொடுத்து இது வச்சுக்கோ, அடுத்த மாதம் தங்கச்சி கல்யாணத்துக்கு தேவைப்படும், நீ அப்போ வந்து இதை மாற்றிக்கலாம் அப்படின்னாங்க. நான் வந்துட்டு ஃபஸ்ட்டு அப்படியே வந்துட்டேன். நான் வந்துட்டு காம்படிஷனில் அடிச்சுட்டு உனக்கு அந்த காசை ரிட்டர்ன் பண்ணிடுறேன் அப்படின்னு டைலாக்லாம் பேசிட்டு வந்தேன். அப்புறம் காசும் கிடைக்கல, ஆனால் ஒரு 4 அவார்டு கிடச்சிது. எனக்கு எப்படி சொல்லிட்டோம், நான் ட்ரை பண்ணலன்னா இல்லை. ஃபர்ஸ்ட் அவார்டு வந்துட்டு பூனே ஃபிலிம் ஃபெஸ்டிவல் அங்கே கொடுத்தாங்க, பெஸ்ட் சவுத் இந்தியன் ஃபிலிம் கொடுத்தாங்க. அப்போ அந்த அவார்டு வாங்கின அந்த ஒரு 3 மாதம் வந்துட்டு காசு வாங்கினாங்க. அவார்டு கிடச்சிச்சு, இது போதும் அப்படின்ட்டு அந்த ஒரு மைண்ட் செட் இருக்கும். அதுக்கு அடுத்தது திடீர்னு காசு தேவை வரும். நான் வேலையெல்லாம் எதுவும் பார்க்கல, நான் ஜொமேட்டோ டெலிவரி பண்ணிட்டு பார்ட் டைம் டெலிவரி பண்ணிட்டு நைட் பண்ணிட்டு பகலில் ஃபிலிம் ரிலேட்டடாக இந்த ஒர்க்லாம் பண்ணிட்டு. ஸோ எனக்கு அப்போ காசு தேவை வரும். அப்போ என்ன பண்ணலாம், சரி ஷார்ட் ஃபிலிம் வித்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணுவேன். அப்புறம் திடீர்னு யாருன்னா ஒருத்தவங்க கூப்பிட்டு ஒரு அவார்டு கொடுப்பாங்க. அப்புறம் மறுபடியும் மனசு மாறிடும், சரி ஓகே வேணாம் நம்மளுக்கு அவார்டு கொடுத்துட்டாங்க, ரெகக்னேஷன் கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ரொம்ப கிட்டத்தட்ட சைன் போடுற அளவுக்கு போயிட்டான். அப்போ தான் பியூர் சினிமாவிலேருந்து காம்படிஷன் அனௌன்ஸ் பண்ணாங்க. சரி வேணாம், இந்த ஒரு வாட்டி லாஸ்ட் அட்டெம்ப்ட் இதுக்கு கிடச்சிதுன்னா நம்ம வந்துட்டு ஷார்ட் ஃபிலிம் விற்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து நான் 1 லட்ச ரூபா செலவு பண்ணேன். இது 2,500 ரூபாய்க்கு கேட்டாங்க. அந்த இது ஷார்ட் ஃபிலிம் வந்து யூடியூப்ல டெலிகாஸ்ட் பண்ணேன், இது ப்ராட்காஸ்ட் பண்ணுறதுக்கு 2,500 ரூபாய் ப்ளஸ் வந்துட்டு 6 மந்த்ஸ்க்கு வந்துட்டு அந்த 70-30 ரெவன்யூ அப்படின்ற மாதிரி பேசினாங்க. நான் அப்போ மனசே இல்லை, ஆனால் என்கிட்ட சுத்தமாக காசு இல்லை. அப்போ ரெண்டு கூட காசு இல்லாமல் இருக்கிறோமே, சரி வித்தரலாம் அப்படின்னு சொல்லிட்டு அக்ரிமெண்ட்லாம் போட கொடுத்துட்டேன். அப்புறம் என் ஃப்ரெண்ட்கிட்ட சொன்னேன், நான் இந்த மாதிரி லாஸ்ட் ஒரு ட்ரை பியூர் சினிமாவுக்கு பண்ணுவோம், இதில் கிடச்சிச்சுன்னா நம்ம வந்து இனிமேல் யாருக்கும் கொடுக்க வேணாம், நம்ம அடுத்த கதை கொஞ்சம் இன்வால்வ்மெண்ட்டாக எழுதலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்புறம் கிடச்சிச்சு, எனக்கு சந்தோஷம். அது இப்போலாம் காசு வேணாம், அவார்டு போதுன்ற மாதிரி இருக்குது. அவ்வளோதான். தேங்க்ஸ். என்னோட ஷார்ட் ஃபிலிமுக்கு வந்து 40,000 செலவாச்சு. ஏன்னா நாகர்கோவில் போய் ஷூட் பண்ணோம். ஸோ அதுதான் மெயின். அவுட்டோருன்றதுனால ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூப்பிட்டு போய் அந்த ட்ராவல் சார்ஜு, ஃபுட்டு இதெல்லாம் அதனால 40,000 ஆச்சு. ஆர்டிஸ்ட்டும் ஒரே ஆர்டிஸ்ட் தான், இன்னொரு கேரக்டர் நானே பண்ணிட்டேன். ஒரு ஆர்டிஸ்ட்னால அவருக்கு ஒரு டேக் 3,000, இந்த மாதிரி மொத்தமாக ஒரு 40,000 ஆச்சு. ஸ்டார்ட் பண்ணும்போது யூடியூப்பில் போடுறது தான் எல்லார் மாதிரியும் ஐடியாவாக இருந்தது. பட் ஷூட் முடித்து ஃபெப்பில் ஷூட் முடித்தோம். முடிச்சுட்டு எடிட்டில் இருக்கும்போது இங்கே நிறைய பேருக்கு தெரியல, நான் என்னென்னா காலேஜ் காம்படிஷன்ஸ்லாம் இங்கே நிறையா நடத்துகிறாங்க, ஷார்ட் ஃபிலிம் ஈவெண்ட்ஸ்லாம். ஸோ ஒவ்வொரு காலேஜ்லேயும் இந்த மாதிரி ஷார்ட் ஃபிலிம் காம்படிஷன் நடத்துகிறாங்கன்னும் போது நாங்கள் கரெக்டாக எடிட் முடித்தோம். சரி சும்மா அப்ளை பண்ணி பார்க்கலாமேன்னு சொல்லி ஃபஸ்ட்டு ஜேவியர்ன்ற ஒரு காலேஜில் கொடுத்தோம். அதில் ஃபஸ்ட் ப்ரைஸ் வின் பண்ணி 5,000 கிடச்சிச்சு. ஆனால் இது நல்லா இருக்கே அப்படின்னு சொல்லி இப்போது ஃபெப்லேருந்து மே வரையும் நிறைய காலேஜஸில் ஈவெண்ட்ஸ்லாம் நடத்துகிறாங்க. ஸோ அந்த மாதிரி நாங்கள் அதுக்கப்புறம் நிறைய காலேஜில் கொடுத்து கிட்டத்தட்ட ஒரு 16 காலேஜில் வின்னிங் பண்ணோம். அதில் போட்ட ரெவன்யூவோட
ஒரு 60,000 நான் ரெவன்யூ எடுத்துட்டேன். ஸோ இது வந்து பாதியில் தெரிய வரதுனால இதில் இன்னொரு ப்ளஸ் என்ன ஆச்சுன்னா போட்ட காசும் திரும்பி வந்தது. அதுக்கப்புறமா இப்போது பிரதர் சொன்ன மாதிரி குடும்பஸ்தன் டைரக்டரும் எனக்கு ஆல்ரெடி 2 வாட்டி அவார்டு கொடுத்துருக்காரு. அப்புறமா ஜெய்பீம் ஞானவேல் ராஜா பிஎஸ்டியில் கொடுத்தாரு. ஸோ எஸ்எஸ்என் காலேஜில் வந்து இவர் சொர்க்கவாசல் டைரக்டர், அப்புறமா ஜே பேபி டைரக்டர், இவங்கெல்லாம் வின்னிங் செலெக்ஷன் பண்ணி ஃபஸ்ட் ப்ரைஸ் கொடுத்தாங்க. ஸோ அவங்களோட கான்டெக்ட்ஸும் இல்லை அவங்க மைண்ட்லேயும் நம்ம போய் நின்ன மாதிரி ஆச்சு. ஸ்டூடெண்ட்ஸ் மத்தியிலையும் இப்போ கரண்ட்டாக இருக்கிற எங்களை மாதிரி ஜென்சிக்கும் இந்த நம்ம படம் ஒர்க் ஆகுதா, அவங்களாம் என்ன மைண்ட் செட்டில் இருக்காங்க அதுவும் தெரிய வந்தது. போட்ட காசை எடுக்கிறது, சேம் அவார்டு எல்லாமே கிடச்சிது. ஸோ நாங்கள் எடுத்துட்டோம். இந்த மாதிரி ஒரு ரூட் இருக்குது. இந்த ஜான் டு மே வரையும் நம்ம அந்த டைமில் காலேஜில் காம்படிஷன் நடத்துகிறாங்க. அதில் நம்ம பார்ட்டிசிபேட் பண்ணால் நிறைய காலேஜஸில் கேஷ் ப்ரைஸ் தராங்க. சில காலேஜஸில் வெறும் சர்டிஃபிகேட் மெடல் தான், பட் அதுவும் நமக்கு வின் பண்ண கணக்கு தான். ஸோ எடுத்துட்டோம் அதை வேணும். ஸோ இதுதான் ரொம்ப முக்கியம் நான் நினைக்கிறேன். நீங்கள் ஒரு 6 மாதம் கூட இல்லை, அந்த 40,000 போட்டு 60,000 எடுத்துருக்காரு. நீங்கள் பங்கு சந்தையில் போட்டதான் கூட அவ்வளோ ரிட்டர்ன்ஸ் கிடைக்கிறது கொஞ்சம் கஷ்டம். அண்ட் கூடுதலாக இதை வந்து ஒரு பெரிய சுயமையும் கொடுக்குது. அதனால் ஒரு படம் எடுக்க முடியும் நம்பிக்கை கொடுத்துருக்கு. இந்த படத்தை இவ்வளோ பேர் பார்த்துருக்கேன், டேரக்டர்ஸ் பார்த்துருக்கேன், அவருக்கு அடுத்தடுத்த வாய்ப்புகள் வரதுக்கும் நிறைய சான்சஸ். ஸோ இதுதான் இம்பார்ட்டன்ட் அப்படின்னு நினைக்கிறேன். நீங்கள் ஒரு படத்தை எடுத்துட்டோம்னா அதில் எப்படியாச்சு எதுவாக இருந்தாலும் சரி, நம்ம ஒரு இடத்துல இன்கம் ஏதாவது ஒரு இன்வெஸ்ட் பண்ணிட்டோம்னா திரும்ப அது வந்து இன்கம் எடுக்காமல் இருக்கக்கூடாதுன்ற ஒரு ஆட்டிடியூட் நமக்கு வேணும். யார் காசாக இருந்தாலும் பரவாயில்ல, அம்மா காசு, அப்பா காசு, ஃப்ரெண்ட்ஸு, சும்மா கீழே தான் கிடந்ததுன்னா கூட பரவாயில்ல, எடுத்து அதுக்காக திருப்பி கீழே போட்டு அது நமக்கு என்னன்னா அது ஒரு ஆட்டிடியூட். இதுதான் நாளைக்கு ப்ரொடியூசரை போய் பாதுகாக்கிறதுக்கு வரும். இவர் நம்ம கிட்ட பணம் போட்டு 2 கோடி எப்போ திரும்ப நம்ம அதாவது 2 கோடி 1 லட்சமாச்சும் அதை கொடுக்கணுன்ற எண்ணத்தை கொடுக்கும். அப்போ தான் நம்மளும் சஸ்டெயின் பண்ண முடியும். அதனால் ரிட்டர்ன் எடுக்கிறது எப்பயுமே இது. ஏன்னா இன்னைக்கு இருக்கிறதுல ஒரு 200 காலேஜ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு காலேஜில் 100 ரூபானா கூட நீங்கள் ஒரு 20,000 எடுத்துக்கலாம் இல்லையா? அது எப்படியாச்சும் ட்ரை பண்ணிகிட்டே இருங்க. நிறைய இது தமிழ்நாட்டில் மட்டும், இது இந்தியா முழுக்க இது மாதிரி நிறைய பிஸ்னஸ் நடந்துகிட்டே இருக்குது. ஃபேஸ்புக்கோ இன்ஸ்டாவோ இந்த மாதிரி விஷயத்துக்கு பயன்படுத்தினீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக. அதில் நிறைய வரும். நானே எடுத்து எல்லாத்தையும் போன நினைப்போம், சரி இதெல்லாம் தேடிட்டேன்னு விட்டுருவோம். நானும் சின்ன ஒரு இன்ஸ்டாவில் இந்த காலேஜ் கல்ச்சுரல்ஸ்னு ஒரு பேஜ் இருந்துச்சு. அந்த பேஜ் எங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. எங்கே ஈவெண்ட் நடக்குதுன்ற அந்த கல்ச்சுரல்ஸ்லாம் வந்து அவங்க போஸ்ட் பண்ணிட்டே இருப்பாங்க. அதை நாங்கள் எங்கள் டீம்லாம் ஃபாலோ பண்ணி அதில் யார் யாரெல்லாம் ஷார்ட் ஃபிலிம் கான்டெஸ்ட் நடத்துகிறாங்களோ அங்கே நாங்கள் அப்ளை பண்ணிடுவோம். எதாவது சொன்னேன், இந்த மாதிரி நிறைய பேஜஸ் இருக்குது. நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா அதில் வந்து ஏதாவது செலவு பண்ண படத்தை இருக்குது. ஆனால் கொஞ்சம் மாதிரி நல்ல படமாக இருக்கும். ஓரளவுக்கு சுமாரான ஒரு மாதிரி தான். சில காலேஜில் அந்த மாதிரி ப்ரோ, மற்ற இதில் ஓப்பனாக தான் நடத்துகிறாங்க. ஸோ நம்ம அப்ளை பண்ணலாம், அது பிரச்சனை இல்லை. அந்த ரெகுலராக செக் பண்ணி நீங்கள் அனுப்பலாம். ஏதாவது ஒரு விருது கிடைச்சிட்டு தான் இருக்கும். நிறைய வெறும் காலேஜ் மட்டும் இல்லை, இப்போ நாங்கள் நடத்துகிற மாதிரி வேறு சில பேர் ஏதாவது ஒரு ஈவெண்ட் ஆரம்பிக்கணும், ஒரு கம்பெனி ஆரம்பிக்கணும்னா கூட இப்போலாம் வந்து ஒரு ஸ்டார்ட் பண்ணி விற்கிறாங்க. தன்னுடைய கம்பெனி ஏதாவது அதனால தொடர்ந்து ஃபாலோ பண்ணினாலே கிடைச்சிடும். வேட்கை இருக்கணும், அவ்வளோ போட்ட காசை எடுக்கணும் அப்படின்றது. போனால் போகுது அப்படின்னு நினச்சோம்னா எதுவுமே திருப்பி வராது. அதெல்லாம் உங்களுக்கும் நீங்கள் எடுத்தாலுமே சரி, அது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டாக நினச்சி ரிட்டர்ன்ஸ் எடுக்கணும்னு நினைக்கிறேன். அண்ட் இப்போது நீங்கள் கேள்வி கேட்கணும். எனக்கு ரொம்ப பிடிச்ச ஃபிலிம் அதுதான். தேங்க்ஸ் ப்ரோ. அது இல்லாமல் எனக்கு என்னென்னா, அது எனக்கு பார்க்கும்போது அது ஷார்ட் ஃபிலிம் ஃபீல் கொடுக்கல. ஒரு ஃபீல் நெக்ஸ்ட் ஸ்டெப் தான் இருந்தது. ஒரு ஷார்ட் நீங்கள் வச்சுதான் இருந்தாலும் கேமரா ஒர்க்கு, அப்புறம் கிரேடு, மியூசிக்கு, இப்படின்னு எல்லா டிபார்ட்மெண்ட்டுமே நல்லா ஒர்க் பண்ணியிருந்தாங்க. ஆனால் நீங்கள் ஏன் அப்படி இது பண்ணீங்கன்னு தெரியல. லைக்கா நான் என்ன பண்ணேன், ஏன் ப்ரோ கொஞ்சம் ஃபர்ஸ்ட் டைம் பிடிக்கிறேன் அப்படி இப்படின்னீங்க. பட் ரொம்ப சூப்பராக இருந்தது. எனக்கு ஃபர்ஸ்ட் டைம் பிடிக்கிறேன். மைக் ஓப்பனாக சொல்கிறேன்ல, எனக்கு இந்த ஸ்டேஜ் எல்லாம் பழக்கம் கிடையாது. போனால் டக்குன்னு கீழே இறங்கி வந்துடுறேன். அதுதான் எனக்கு பேச சுத்தமாக தெரியாது. ரொம்ப சூப்பராக பண்ணி ஸ்பாட்டில் டைலாக் பேசுனா கத்துறேனா அவ்வளோதான். அவங்க அப்புறம் ஆர்டிஸ்ட்கிட்டையும் நல்லா வேலை வாங்கினீங்க. லைக் அவங்க 2 பேருமே சூப்பராக நடிச்சிருந்தாங்க. ஒரு ஷார்ட்ல அப்படியே ஒருத்தவங்க கூப்பிட்டுக்கிட்டே இருப்பாங்க, கண்டுக்காம அவங்க வேற ஒன்று யோசிச்சுட்டு இருக்கிறதா இருக்கட்டும். அப்புறம் அந்த ட்ரங்க் பெட்டியை ஓப்பன் பண்ணி ஷார்ட் வச்சிருப்பீங்க. ஆமா ஆமா, அதுவுமே சூப்பரா இருந்தது. 2 டைம் காட்டும் போதுமே நான் எதுக்கு அந்த அரியலூர் ஒரு பேர் வச்சேன்னா, கோயம்பேடு மார்க்கெட் முக்கால்வாசி பார்த்தீங்கன்னா அரியலூர் தான். அங்க இருக்க எல்லாம் அரியலூர் மாவட்டம் சேர்ந்தவங்க தான். ஸோ அங்கே லொக்கேஷன் ஷூட் பண்ணோம்னா பல்லுவர்காடு இருக்குல்ல, சென்னையில் பல்லுவர்காடு ஒன்று போட். ஆமா எக்ஸாக்ட்லி. ஸோ அது நாங்கள் அரியலூரில் சீட் பண்ணிவிட்டு லப்பர் பந்து அப்படியே எடுத்தாங்க. சென்னையில் ஷூட் பண்ணிட்டு வேறு லொக்கேஷன் காட்டிட்டு இருந்தாங்க. ஸோ எனக்கு அது ஐடியா நல்லா தோணுச்சு. அதான் எதுவும் ஏற்ற மாதிரி மாற்றிட்டேன், அரியலூராக மாற்றிட்டேன், அவ்வளோதான். ஓகே, சூப்பர் சூப்பர் ப்ரோ, ஆல் தி பெஸ்ட் ப்ரோ. அப்புறம் இவர் என்னது உங்களுக்கு ப்ரோ, உங்களுக்கு என்னென்னா எனக்கு அதில் நல்லா இருந்தது. ஒருவேளை டைமை கம்மி பண்ணிவிட்டு நீங்கள் வந்து லாஸ்ட்டாக எனக்கு அப்படி ஃபீல் ஆச்சு. ஒருவேளை எங்கேயுமே பேசலை, பட் லாஸ்ட்டாக அவங்க அந்த இறந்து போனதுக்கப்புறம் ஒருவேளை அவங்க அழுகுறத வச்சாச்சும் ஒருவேளை இன்னும் எமோஷன்
எக்ஸ்டெண்ட் பண்ணி லைக் நல்லா வந்திருக்குமோ, அது வரையும் பேசாதவங்க அங்கே ஒருவேளை என்ஹான்ஸ் பண்ணி கொடுத்துருக்க முடியுமோ அப்படின்னு எனக்கு தோணுச்சு. ஸோ அது ஒன்று மட்டும். அப்புறம் மியூசிக் நல்லா இருந்தது உங்களது ஒர்க். அப்புறம் மாண்டேஜ் நிறைய எடுத்து யூஸ் பண்ணீங்க, அந்த மூணு போகிறதாட்டம் அந்த மாதிரி. ஸோ நீங்கள் சொன்னது எனக்கு புரியுது. இல்லை அது எல்லா டைரக்டர்ஸ் இருக்கிறது தான். கொஞ்சம் நேரம் இல்லை அப்படி இல்லை, கரெக்டாக இருந்தால் நம்ம அதை அக்செப்ட் பண்ணிக்கலாம். நல்லா இருக்கு, அது எனக்குமே தோணுச்சு. ஓகே, தப்பு பண்ணிடலான்ட்டு. இல்லை ப்ரோ, நல்லா ரொம்ப சூப்பராக இருந்தது. எனக்கு அப்படி ஃபீல் ஆச்சு. லாஸ்ட்டில் ஒருவேளை அவங்க அழுகுறது நீங்கள் அதையாச்சும் வாய்ஸ் கொடுத்துருந்தீங்கன்னா அங்கேயாச்சும் எடுத்து கொடுத்துட்ருக்கோம். ஒருவேளை அந்த லாஸ்ட்டுக்கு மட்டும் அப்படி கொடுத்தா இன்னொரு ஸோ அந்த வந்த பாயிண்ட்ஸுமே ரெடியூஸ் ஆகிருக்குன்ற ஒரு ஃபீல் எனக்கு இருந்தது. அதுதான். தேங்க்யூ. ஓகே, ஆல் தி பெஸ்ட். ஒரு உங்களுக்கு அந்த ஐடியா வந்தது, அதெல்லாம் எடுத்ததெல்லாம் ஓகே. இன்னொரு பர்சன் அதில் ட்ராவல் பண்ணுற மாதிரி கூட ஆப்போசிட்டில் ஒரு பார்த்து வச்சு, ஆமாம், அந்த இடத்துல அவரையே அந்த மாதிரி இரிட்டேட் பண்ணுற மாதிரி ஒரு கேரக்டர் வச்சிங்க. ஸோ அங்கேருந்து அவரை கொண்டு போகிற மாதிரி இருக்கிற மாதிரி வச்சிங்க. ஸோ அதுக்கப்புறம் அவர் காட்டவே இல்லை. அவர் என்னுடைய என்ன பேசினாரு, என்ன மாதிரி மனநிலைக்கு ஆளானாரு, ஸோ அதெல்லாம் எதுவுமே காட்டல. ஸோ அதெல்லாம் என்ன ஐடியாவில் இருந்தீங்க? இல்லை ப்ரோ, அவர் இரிட்டேட்டிங் இல்லை. இப்போ ரொம்ப அன்பானவங்க வந்து அந்த மாதிரி நம்மளை வந்து அன்பு தொந்தரவு ஒன்று கொடுத்துட்டே இருப்பாங்கல்ல, வந்து நம்ம ஊருக்காரரு அப்படின்ட்டு எதை பேசிகிட்டே இருப்பாங்க, வந்து நம்ம குடும்பத்தில் ஒருத்தராக நினச்சி பேசிகிட்டு இருப்பாங்க. வந்து அப்படி தான் அந்த மாதிரி கேரக்டர் நிறைய இடத்துல நம்ம ஷேரோட்டில் இருந்து எங்கே ட்ராவல் பண்ணால் அப்படி ஒருத்தர் வந்துருவார், வந்து நம்மளோட சொந்த மாதிரி ஒருத்தர் பேசிகிட்டு இருப்பார். அது அவங்களுக்கு வந்து ஏற்கனவே அந்த பர்த்து கிடைக்கல, அந்த ஒரு டென்ஷன் இருக்கும். அவர் பேசுறது வந்து இரிட்டேட்டிங்காக இது இருக்குது. அது நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து அவர் அப்படி வந்து ரொம்ப அவங்களை வந்து துன்புறுத்த மாட்டார். அந்த பையனுக்கு வந்து என் தங்கச்சி பையனுக்கு வாங்கிட்டு போய் வந்து உனக்கு கொடுக்குறேன்ற மாதிரி ரொம்ப பாசமானவர் தான் வந்து. ஸோ அது அப்படி தான் பண்ணது. வந்து இப்போ கடைசியில் வந்து அவர் என்னன்னா வந்து ஃபர்ஸ்டே சொல்லியிருப்பார், வந்து நம்மளோட நல்லா ஹிந்தி அவருக்கு தெரிஞ்ச ஹிந்தி பையா ஏற்காது அதான் அவங்க ஒய்ஃபிட்ட கான்வர்சேஷன் சொல்லிட்டு இருப்பார், வந்து நல்லா ஹிந்தி பேசுகிறேன்றது அவர் ஆமாம் கற்றுக்கிட்டான்ற மாதிரி. ஃபஸ்ட்டு 7 பேருக்கும் வாழ்த்துக்கள். அப்கமிங் டைரக்டர்ஸ்க்கு எல்லாருமே வந்து எப்படின்னா, ஒரு படைப்புங்கிறது ஒரு குழந்தை மாதிரி. நம்ம அந்த குழந்தைய எப்படி வளர்க்குறோமோ அது நல்ல பேர் வாங்கின்னு வரும். ஒழுங்காக வளர்க்கணும்னா நமக்கு கெட்ட பேர் கொடுக்கணுவாங்க. அதே மாதிரி நீங்கள் வளர்த்த குழந்தை எல்லாமே நல்ல குழந்தைங்க, நல்ல பேர் வாங்கி வந்து நீங்கள் நின்றுருக்கு. அதுவும் மட்டும் இல்லாமல் நான் எல்லா விஷயத்துலையும் ஒரு இங்கே எல்லாருமே வந்து ஜென்ஸாக இருக்காங்க. நான் வந்து ஒரு லேடியை வந்து பிடிச்ச ஒரு விஷயம் இருக்கும் இல்லையா. இவருடைய மூவியில் வந்து அவர் வந்து சைக்கிளில் உட்காரு அப்படிங்கிறாரு. அவங்க வந்து உட்காரல, சேட்டா அவன் சைக்கிளை தூக்கி போட்டு நான் உனக்காக நான் நடந்து வரேன் அப்படின்னு அந்த பாயிண்ட் இருக்கு இல்லைங்களா. அது ஒரு பொண்ணாக அந்த எமோஷனல் கனெக்ட் ஆயிடுச்சு. அவருடைய மூவி வந்து லாஸ்ட்டாக எண்டில் போகும்போது அவங்க 2 பேரும் என்ன ஒன்று, அந்த பொண்ணு தன்னுடைய மேரேஜ் நின்னாலும் பரவாயில்லன்னு அந்த ஒரு ஸ்மைல் இருக்கு இல்லையா. பொண்ணுங்க அடுத்தவங்கள வாழ வச்சு பார்க்கும் இல்லையா, அது நல்லா இருந்துச்சு. இது வந்து இவருடைய மூவியில் வந்து அந்த ஹஸ்பண்ட் என்னதான் பையன் நல்லா பார்த்துக்கிட்டாலும் தன்னுடைய புருஷன் பார்க்குற மாதிரி வராது அப்படிங்கிறது, அது வந்து லேடிஸ் டச் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. இன்னொன்று இவருடைய இது ட்ரெயின் ட்ராவல் பண்ணும்போது எல்லாருமே பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டில் பண்ணுற எல்லாருக்குமே வந்து ஒரு இரிட்டேட்டிங் கேரக்டர் இருக்கும். அந்த அப்படியே நம்ம கண்ணு முன்னாடி வந்துச்சு. அது அவருடைய இது எவ்வளோ ஒரு கலை, ஓகேங்களா. அந்த கலை வந்து என்ன அந்த டைலாக் பாருங்கள், பிச்சை கேட்குற மாதிரி ஒரு டைலாக்கு சம்பளம் கொடுக்குறாங்க அப்படின்னும் போது அவருடைய எமோஷ்னல் ஆனிச்சு. இவருடைய மூவியில் என்ன அது ஃபுல் மூவியில் அந்த ஃபோட்டோ இருக்குல்ல, அவருடைய பரன் மேலே போட்டார். மோஸ்ட்லி நம்ம கூட இப்போ நம்ம சின்ன வயசுலலாம் ஃபோட்டோ எடுத்திருப்போம், நல்லாவே இருக்காது, அதை தூக்கி நம்ம ஒழிச்சு வைப்போம். அது நமக்கு சின்ன வயசுல இல்லை, வளர 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 வந்து வயசான அப்புறமும் அது நமக்கு இருக்குது அப்படிங்கிறது நமக்கு அப்போ தெரியுமான்றது தெரியாது. இப்போ நீங்கள் சொல்லும்போது ஓகே, நமக்கு அந்த வயசான காலத்தில் அந்த ஃபோட்டோ பார்க்கும்போது ஒழிச்சு வைக்கணும் அப்படிங்கிறது நமக்கு தோணும் அப்படிங்கிறது. அப்போ நீங்கள் 7 பேருமே எங்களோட எமோஷனல்ஸோட கனெக்ட் ஆகிட்டீங்க. அதனால் நீங்கள் ஜெயிச்சிட்டீங்க. என்னோட கொஸ்டின் என்னன்னா, இப்போ நான் ஷார்ட் ஃபிலிம் இந்த மாதிரி நம்ம எடுக்க ட்ரை பண்ணும் பொழுது நான் டெக்னிக்கலாக நம்ம வந்து மேட்ச் கஸ் ட்ரான்சிஷனு இதில் நம்ம நிறையா இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் சவுண்ட் எஃபெக்ட்ஸில். ஏன்னா இப்போ இருக்கிற டிமாண்டை தாண்டி இப்போ விஷுவலாக ஸ்டோரி டெல்லிங்கில் நம்ம அச்சீவ் பண்ண முடியும்னு ஒரு கான்ஃபிடன்ஸ் இருக்கிறத தாண்டி டெக்னிக்கலாகவும் கிரேடிங் வைஸாகவும் நிறையா இன்புட் நம்ம கொண்டு வரணும். அது ஷார்ட் ஃபிலிமுக்கே இப்போ அது ரிக்வயர்டாக இருக்குது. எனக்கு என்ன தோணுச்சுன்னா, நீங்கள் எல்லாருமே நிறையா ஷார்ட் ஃபிலிம் கான்டெஸ்ட் விட்னஸ் பண்ணிட்டு வந்திருப்பீங்க. இவர் சொன்ன மாதிரி அத்தனை பேர் வர இதில் டெக்னிக்கலாக ஷார்ட் ஃபிலிம் மேக்கர் சைடில் அவங்க என்ன பொட்டென்ஷியல் எடுத்துகிட்டு வராங்க. பிகாஸ் இப்போ நார்மலாக நம்மளுமே ஒரு கண்டென்ட்டை இமேஜின் பண்ணி ரைட் பண்ணி விஷுவலாக கொண்டு வந்துடுறோம். அதை டெக்னிக்கலாக இந்த கிரேடிங் இவ்வளோ ரிக்வயர் பண்ணுறாங்க. டிரான்சிஷன் அந்த ஸ்டோரி டெல்லிங் நான் லியராக ஒரு ஷார்ட் ஃபிலிமுக்குள்ளேயே இவ்வளோ ரிக்குவயர்மெண்ட் அஸ் அ ஜூரி சைடாகவும்
பார்ட்டிசிபெண்ட்ஸோட சைடில் இருந்தும் இப்படி எதிர்பார்க்குறாங்க. இதெல்லாம் நான் இந்த காலேஜில் பார்க்கும்போது இந்த மாதிரியும் ஃபிலிம்ஸ் எடுத்துகிட்டு வராங்க அப்படிங்கிறத நீங்கள் ஃபீல் பண்ணி ஷேர் பண்ணலாம். இவர் தான் நிறைய காலேஜ் நம்ம ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்த ஷார்ட் ஃபிலிமுக்கும் இப்போ இருக்கிற ஷார்ட் ஃபிலிமுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கிறதா நான் நினைக்கிறேன். இப்போ இருக்கிறது எதுவுமே ஷார்ட் ஃபிலிம் மாதிரியே இருக்கிறது இல்லை, எல்லாமே படம் மாதிரி இருக்குது. நம்ம படத்தை படமாக பார்க்குறத தாண்டி இப்போ எல்லாருமே டெக்னிக்கல் வைஸாகவும் பேச ஆரம்பிச்சிட்டோம். நம்ம எல்லாருமே எங்கள் வீட்டிலே பேசுகிறாங்க, கலர் கிரேடிங், கேமரா ஒர்க் நல்லா இருக்குது அப்படின்ட்டு. அவங்களுக்கு வார்த்தை தெளிவுனாலும் அதை கரெக்டாக சொல்கிறாங்க. ஸோ அதை நம்ம முடிஞ்ச வரையும் கரெக்டாக கொண்டு வந்துட்டா தான் டெக்னிக்கல் வைஸ் நம்மளுக்கு எதுவுமே குறையா இருக்கக்கூடாதுன்றதில் நம்ம ஃபிக்ஸ் ஆகிடணும். இன்னொன்று டீமாக நான் எப்படி பண்ணேன்னா, எங்கள் டீம்லேயே வந்து முடிஞ்ச வரையும் எல்லா கைண்ட் ஆஃப் ஆளுங்களும் இருக்கிற மாதிரி பார்த்துக்கிட்டோம். இப்போ எனக்கு ப்ரொடியூஸ் பண்ண ஃப்ரெண்ட் தான் எனக்கு கேமராமேன் பண்ணதும், எடிட்டும் அவன் தான் பண்ணான், டிஐ தெரிஞ்சவரை வச்சு பண்ணோம். ஸோ இந்த மாதிரி பண்ணி குவாலிட்டியில் எந்த காம்ப்ரமைஸும் இருக்க வேணாம் அப்படின்றத வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக பிலீவ் பண்ணி அதுக்கு தான் நாங்கள் மோஸ்ட்டாக செலவு பண்ணுவேன். அது இருக்கிறதுனால தான் இவ்வளோ குவாலிட்டியாக, ரொம்ப குவாலிட்டி இல்லைனால பார்க்க ஓரளவுக்கு டீசெண்டாக இருக்க காரணம் வந்து அதான். ஸோ குவாலிட்டி ரொம்ப முக்கியம். எல்லா இடத்துலையுமே அதை ரொம்ப முக்கியமாக பார்க்குறாங்க. நீங்கள் ஃபஸ்ட்டு ஒரு 2 ஃப்ரேம்லேயே ஏதாவது ஒரு கிரெயின்ஸாகவும் இல்லைனாவுமே ஆட்டோமேட்டிக்காக சைக்கலாஜிக்கலாகவே அந்த படம் முக்கியம் இருக்குன்னு சொல்லி நமக்கே ஆகிடுது. ஸோ 2 ஃப்ரேம்லேயே வந்து அவங்களுக்கு இது பயங்கரமாக இருக்கேன்னு உட்கார வச்சா தான் அதுக்கப்புறம் அவங்க பார்ப்பாங்கன்றது என்னோட. நான் பார்த்த படத்தில் ஃபேவரட்டான படம்னா மகாபிரபு. அந்த படம் அது எக்ஸலண்ட்டாக இருந்துச்சு ப்ரோ, ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. தேங்க்ஸ். அதாவது ஒரு 3 நிமிஷம் தான் கதை, ஒருத்தரோட வாழ்க்கையே மொத்தமாக சொன்ன ஒரு 3 நிமிஷம். அது ரொம்ப நல்லா இருந்துச்சு. அவ்வளோ திருக்குறள் மாதிரி இருந்துச்சு ப்ரோ. அது இதுதான் அவ்வளோதான். ஒரு மேட்ச் கட்டில் முடிச்சிட்டிங்க பாருங்க எல்லாத்தையும். எக்ஸலண்ட் ப்ரோ, சூப்பர். தேங்க்ஸ். ஆக்சுவலாக ஒரு கலைஞனோட சுச்சுவேஷனாக இருக்குல்ல, ஸோ நம்ம எல்லாரோட சுச்சுவேஷனுமே அதுதான். ஒரு கலைஞனாக இருக்கிறவங்க எப்படி இருக்கிறாங்க, ப்ரோவை தவிர்த்து அவரோட ரெவன்யூ கேட்கும்போது நம்மளுக்கு ஆச்சரியமாயிடுச்சு. ஸோ எல்லாருடைய ஒர்க்கும் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு ப்ரோ. உங்களுடைய சினிமாட்டோகிராஃபி எக்ஸலண்ட் ப்ரோ, சூப்பராக இருந்துச்சு. செம்ம ஃப்ரேமிங், நீங்கள் அந்த லொக்கேஷனே போதும் ப்ரோ, சூப்பராக இருந்துச்சு ப்ரோ. அது எல்லாமே பிளான்டு தான். ஆமாம் ப்ரோ. அப்புறம் அவர் ஆக்சுவலாக படம் பார்க்குற மாதிரி இருந்துச்சு ப்ரோ. அது ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருந்துச்சு, ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருந்துச்சு. அந்த கடைசியாக அவர் அங்கேருந்து கொண்டு வந்த தண்ணி இதுக்கு தான் யூஸ் ஆகுது அப்படின்ற மாதிரி ஒன்று இருந்துச்சுல்ல, அது சூப்பர் ப்ரோ. தண்ணின்றது எல்லாருக்குமே ஒன்று தான்ல. ஸோ அதுதான் கபாலி படம், ரஜினியும் இவங்களும் இருப்பாங்கல்ல. ஸோ எனக்கு அந்த மாதிரி தான் எனக்கு போயிடுச்சு. ஸோ அவங்களோட ரொமான்டிக் போர்ஷன்ஸ் அது ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருந்துச்சு ப்ரோ, ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அப்புறம் ப்ரோது அவருதும் அந்த லுக்கிங்காகவே அவர் அந்த ஸ்டேஜிங் பண்ணி ஸ்டார்டிங்லேருந்து நான் லீனியரில் கொண்டு வந்து அதை எக்ஸலண்ட்டாக கொண்டு வந்து சூப்பராக முடித்தார். ப்ரோவோட ஒர்க்கு சூப்பர். அப்புறம் 3வது இந்த மனுஷன், அது ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருந்துச்சு. உங்கள் படம் சூப்பராக இருந்துச்சு. ஸோ தேங்க்யூ ப்ரோ. ஆனால் இஸ் எ சூப்பர் ஹீரோ, சூப்பர் ப்ரோ. தேங்க்யூ. அண்டு ஆனால் மகாபிரபு அந்த ஃபைனல் ஷாட்டில் வேறு லெவல்ண்ணா. அந்த நெருப்பிலிருந்து அவர் ஃபேஸ் காமிச்சிருப்பீங்க, அது எப்படி நான் டிசைட் பண்ணீங்க அந்த ஷார்ட் நோட் பண்ணதுக்கு தேங்க்ஸ். ஆக்சுவலாக நான் என்னன்னா, நான் சொன்னேன், நம்ம ஒரு ஃப்ரேம் யோசிப்போம், எழுதுறப்பவும் நம்மளுக்கு வந்துட்டு ஒரு இமேஜாக தான் நான் எழுதுவேன். ஃபோர் கிரவுண்ட், பேக்ரவுண்டு, ஆர்டிஸ்ட்டு, அப்புறம் பின்னாடி என்ன வரணுன்றது வரைக்கும் பிளான் பண்ணி எழுதுனேன். இதுலேயுமே கிளைமேக்ஸ் அந்த என் பேர் வர இடத்துல வந்துட்டு பின்னாடி சூரியன் வரணும், அவர் கர்ணனு பிச்சைக்கார கெட்டப்பில் இருக்கிறாரு, இதுதான் ஃபர்ஸ்ட் இமேஜ் கிடச்சிது எனக்கு. ஆனால் அன்னைக்கு சம மழை, எனக்கு சூரியன் வரல, எனக்கு துரோகம் பண்ணி வச்சது, அதனால பண்ண முடியல. எனக்கு எல்லா சீன்லையுமே வந்துட்டு ஒரு டிஸ்டர்பன்ஸ் இருக்கணும் அப்படி பார்ப்பேன். ஃபர்ஸ்ட் சீனில் வந்துட்டு அந்த ஷீல்டு ஃப்ரெண்டில் இருக்கும், அவர் வாங்கின அவார்ட்ஸ் இருக்கும். ஒவ்வொரு ஃப்ரேம்லேயுமே ஏதாவது ஒரு டிஸ்டர்பன்ஸ் இருக்கும், கேரக்டருக்கும் மக்களுக்கும் தொடர்பு படுத்தாமல் ஏதாவது ஒன்று டிஸ்டர்பன்ஸ் வச்சுட்டே வந்துட்டு இருந்தேன். கிளைமேக்ஸில் அவர் அழுறப்போ ஏதாவது ஒன்று வேணுன்றப்போ எனக்கு வந்துட்டு அதில் நெருப்பு இருந்தால் நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு தோணுச்சுது. ஸோ அவர் அழுறாரு, எனக்கு அந்த அழுகை வந்து தெரியாமல் இருக்கணும், அதே இடத்துல அந்த எல்லோ லைட் வேணுன்றதுக்காக அங்கே வந்து நெருப்பு பற்ற வச்சு அது தேங்க்ஸ். அண்ட் அப்புறம் அவர் வந்து நீங்கள் நடிகை சொன்னவொன்னு அவரோட கேரக்டர் அப்படியே மேலே வரும், கல்ல ஏறி நின்று. ஆமாம். அந்த எனக்கு பெரும்பாலும் நான் ஷார்ட் ஃபிலிம்ஸ்ல இல்லை படமா எதாக இருந்தாலும் நான் மேக்கிங் நல்லா பிடிக்கும். அந்த விதத்துல அவர் அந்த ஸ்கால் எடுத்து வச்சு நடிச்சு அப்புறம் அந்த சீன் வச்சது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதோட கண்டினியூஷன் வந்துட்டு அடுத்த ஷார்ட்ல வந்துட்டு சினிமாக்கு அது தேவையில்லை, நீ வா அப்படின்னு சொல்லிட்டு
லோ ஆங்கிள் மாதிரி ஆமாம் பிச்சைக்காரனாக இருக்கிறப்போ டாப் ஆங்கிளில் போயிடுவார், இவர் கீழே நின்றுப்பார். ஸோ அது இன்டென்ஷனலாக வச்சது தான், அது பிளான் பண்ணி வச்சது. கை வைக்கிறப்போ இங்கே வா அப்படின்னு சொல்லிட்டு இறங்குறப்போ கீழே வரணும். அதே மாதிரி ஃபஸ்ட்டு அவர் நல்லா நடிக்கிறாரு, பெர்ஃபார்மன்ஸ் நல்லா பீக்கில் இருக்குன்றப்போ அவர் மேலே போகிறாருன்றது வந்து பிளான் பண்ணி வச்சது. அது தேங்க்ஸ். அவர் போஸ்டர் டைரக்டர், உங்க ஐடியா எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆக்சுவலி நானும் யோசிப்பேன், கண்ணீரஞ்சி போஸ்டர் ரொம்ப சோகமாக இருக்கும். அது நீங்க இப்போ உட்காந்து ஒன்லைன் சொல்லும் போது அது ஒரு மாதிரி ஹியூமனிட்டியை டச் பண்ண மாதிரி இருந்துச்சு. அது ரொம்ப பிடிச்சிருக்கு. நன்றி நன்றி. அந்த ஹோலி வாட்டர் ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. பொலிட்டிக்கலாவே பொலிட்டிக்கல் ஸ்டேட்மெண்ட்ஸ் சொல்றோம், ஆனா இது ஒரு இயல்பா கடந்து போற மாதிரி தான் நான் ஃபீல் பண்றேன். நம்ம டிராவலர் ட்ரெயின் பண்ணும்போது நம்ம கொடுக்குற தண்ணி சுத்தமா இருக்குதா, இது சாமி கொடுக்குற தண்ணி, சாமி கொடுக்குறதுனா தண்ணி சுத்தமா தான் வருமா அப்படிங்கிற கேள்வி எல்லாம் நிறைய இருக்குது. ஆனா அது ஒரு இயல்பா எனக்கு பட்டுச்சு. எனக்குமே இன்ஸ்டால பார்க்கும்போது அது ரொம்ப பிளேம் பண்றாங்க, தப்பா பாக்குறாங்க. அது ஒரு எமோஷன் இருக்கு, அவங்களுக்கு இருக்குங்கிறத இப்ப நீங்க இந்த ஷார்ட் பிலிம் காமிச்சது, இப்ப நான் கூட ஊர்ல போய் இதை பாரு இது நல்லா இருக்கு, அவங்களுக்கும் லைஃப் இருக்கு, மேரேஜ் இருக்குது, நீங்க அதெல்லாம் பார்க்காதீங்கிறது ஒரு ஒரு மாதிரி மோட்டிவா இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. ரொம்ப தேங்க்யூ தேங்க்யூ. சரி, அவரு சொல்லுங்க. ஆணவம் கொள். ஆக்சுவலி நான் இப்ப பொலிட்டிக்கல் மூவி நிறைய பேசிட்டாங்க, இது நீங்க சைலண்டா கொடுத்தது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. தேங்க்யூ. ஏன்னா இப்ப நிறைய மூவிஸ் அதுதான் வருது. எனக்கு ஓப்பனாவே சொல்றேன், படம் பார்த்தோன்னே சரி தான் ஃப்ளோ போகுது, நிறைய ஸ்டேட்மெண்ட் கொடுக்க போறாங்க அப்படிங்கிற மாதிரி நான் ஃபீல் பண்ணேன். நான் சைலண்டா வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. சில இடத்துல அது பேச வேண்டிய இடம் இருக்குதான் செய்யுது, ஆனா இருந்தாலும் எனக்கு அது சைலண்டா போனது எனக்கு பிடிச்சிருந்துச்சு. ரொம்ப நல்லா இருந்துச்சு. கிளைமேக்ஸ்ல அவங்க 2 பேரும் நடிச்சது அந்த ஃப்ரெண்ட்ஸோட பொசிஷன் ரொம்ப இருந்துச்சு. அந்த கடைசியில் அவங்க அழுவாங்க இல்லையே, அந்த எனக்கு என்னன்னா ஷார்ட் ஃபிலிம் ரொம்ப பிடிச்சதுல ஈஸியா அந்த ஒரு ஷார்ட்லேயே கனெக்ட் பண்ணிடலாம். ரொம்ப நல்லா இருந்துச்சு. எல்லாத்துக்கும் ரொம்ப வாழ்த்துக்கள். தேங்க்யூ தேங்க்யூ. எல்லாருக்குமான கேள்வி யாராச்சும் பதில் சொல்லலாம். ஓகே, இப்போ நீங்க எடுத்த ஷார்ட் ஃபிலிம்ஸ்ல நீங்க எடுத்ததுல கம்ப்ளீட்னஸ்ன்றது உங்களுக்கு நீங்க சொல்ல வந்தது நம்ம காட்டுற ஆடியன்ஸ்க்கு நம்ம என்ன சொல்ல வந்தோம்ன்றது புரிஞ்சிருச்சுன்னு நீங்க உங்களுக்கு தோணுது. ஏன்னா சில பேர்கிட்ட காமிச்சிருப்பீங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட காமிச்சு இது நல்லா இருக்காடா உங்களுக்கு புரிஞ்சதா அப்படின்னு கேட்கும்போது அவங்களுக்கு புரிஞ்சதுன்னு உங்களுக்கு தோணுமா? இல்ல சப்போஸ் கம்ப்ளீட்னஸ் நம்ம வேற ஏதாச்சும் ஒரு சீன் வச்சிருக்கணும், இல்ல 2-3 ஷார்ட்ஸ் வச்சிருக்கணும், இந்த மாதிரி நம்ம காமிச்சிருக்கணும் அப்படின்றது உங்களுக்கு தோணுமா? இல்ல ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருந்ததா உங்களுக்கு? நீங்க எடுத்ததுல நீங்க எடுத்து முடிச்சோன்னா இப்போ சப்போஸ் யாருக்கா இருந்தாலும் அந்த சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஒரு தோணும்ல, நம்ம எடுத்து முடிச்சோன்னா இன்னும் ரிலீஸ்லாம் பண்ணி முடிச்சோம், இந்த சீன் அப்போ இன்க்ளூட் பண்ணியிருக்கலாம், நல்லா இருந்திருக்கும். சேம் ஸ்டோரி தான், சேம் இதுதான், எல்லாமே இதுதான். இந்த சீன் மட்டும் நம்ம இதை இப்படி காமிச்சிக்கலாமோ, இல்லை இந்த சீனை ஆட் பண்ணிருக்கலாம், இந்த சீனை ரிமூவ் பண்ணிருக்கலாம் அப்படின்ற மாதிரி இப்போ ஸ்க்ரீன் பண்ணதுல உங்களுக்கு ஏதாச்சும் தோணுச்சா அப்படின்றது எல்லாருக்காகவும் ஆக்சுவலா இது என்னன்னா 2 விஷயம். ஒன்று வந்து நம்ம ஸ்கிரிப்ட் எழுதும்போது ஒன்று டீட்டெயிலாக எழுதுவோம், அதை வந்து உங்களால் ஸ்பாட்டில் போயிட்டு ஒரு சில விஷயம் உங்களால் தடுக்கும், அதனால எடுக்க முடியாமல் போவோம், அதில் மிஸ் ஆகும். இன்னும் ஒரு சில விஷயம் வந்து நீங்கள் ஸ்கிரிப்டில் கரெக்டாக எழுதிருப்பீங்க, எடுத்ததுக்கு அப்புறம் பார்க்கும்போது இதை ஆட் பண்ணியிருந்தா நல்லா இருக்கும்னு தோணும். அப்படியா இது 2 விதமாக நடக்கும். என்னோட படத்தில் அது மாதிரி ஒன்று நடந்திருக்கு. நான் ஸ்கிரிப்டில் எழுதுந்து என்னால் ப்ராக்டிக்கலாக அங்கே பண்ண முடியல, அது மாதிரி எனக்கு மிஸ் ஆகிருக்கு. ஒரு முக்கியமான கன்வே பண்ண முடியாமல் போயிருக்கு. ஒரு இது இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக கன்வே பண்ணியிருந்துருக்கலாம் தோணும் சில விஷயங்கள். இங்கே வந்து பியூர் சினிமா வலசரவாக்கமில் ஷார்ட் ஃபிலிம் ஸ்க்ரீனிங்கில் என்னோட படமும் ஸ்க்ரீன் பண்ணியிருக்காங்க. இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்த தமிழ் ஸ்டுடியோ அருண் மோசாருக்கும் பியூர் சினிமாவுக்கும் ரொம்ப நன்றி. நான் பியூர் சினிமாவாக கடந்த வந்து 1-1.5 வருஷமாக பல்வேறு ஈவெண்ட்ஸில் வந்து நான் இங்கே பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கேன். இங்கே வந்து என்னோட ஷார்ட் ஃபிலிமும் ஸ்க்ரீன் பண்ணது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. என்னோட என்டையர் டீமுமே ரொம்ப ப்ரௌடாக ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கிறோம். நாங்கள் இங்கே நடந்த ஸ்க்ரீனிங்கில் வந்து பல்வேறு விதமான கேள்விகள் விவாதங்கள்லாம் நடந்துச்சு. அது மூலிமா வந்து எங்களை வந்து நாங்கள் வெளிப்படுத்திக்க, எங்களுடைய வியூஸை வெளிப்படுத்திக்க, எங்களுடைய நாங்கள் எப்படிலாம் இந்த படம் எடுத்தோன்றதை வந்து மற்ற ஃபெலோ ஃபிலிம் மேக்கர்ஸ்கிட்ட ஷேர் பண்ணுறதுக்கு வந்து ரொம்ப வசதியாக இருந்தது. அதுக்கு வந்து இந்த பிளாட்ஃபார்ம் வந்து ரொம்ப எங்களுக்கு வந்து உதவிகரமாக இருந்தது. ரொம்ப நன்றி, தேங்க்யூ ஸோ மச். இந்த மாதிரியான ஈவெண்ட்ஸ் வந்து ஷார்ட் ஃபிலிம் ஸ்க்ரீனிங்ஸ் வந்து எங்கே அடிக்கடி நடந்துகிட்ருக்கு. இது வந்து எங்களை மாதிரியான ஃபிலிம் மேக்கர்ஸ் வந்து ஷார்ட் ஃபிலிம்லேருந்து வரோம், எங்களுக்கு வந்து இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. வெறும் ஸ்க்ரீனிங் மட்டும் இல்லாமல் இங்கே வந்திருந்த ஆடியன்ஸோட இன்ட்ராக்ட் பண்ணது, அவங்க கேட்ட கேள்விகள், அந்த விவாதங்கள் இதெல்லாம் பண்ணும்போது எங்களுக்கு ரொம்ப ஹெல்த்தியாக இருந்தது. நாங்கள் ஷூட் முடிஞ்சு வந்து எப்படி பண்ணியிருக்கோன்றது எங்களுக்கும் ரொம்ப ரிஃப்ரெஷ்ஷாக இருந்தது. இந்த மாதிரி விஷயத்தை ஈவெண்ட்டாக பண்ணது தமிழ் ஸ்டுடியோக்கும் அருண் மோசாருக்கும் ரொம்ப நன்றி. பொதுவாக வந்து பெரிய பெரிய டேரக்டர்ஸ் தான் இந்த ரவுண்ட் டேபிள்ஸ்லாம் வைப்பாங்க.
ஃபர்ஸ்ட் டைம் பியூர் சினிமாவில் எங்களை மாதிரி வளர்ந்து வர ஒரு சின்ன ஷார்ட் ஃபிலிம் மேக்கர்ஸ்க்கு வந்து டைரக்டர் ரவுண்ட் டேபிள் நடத்தினது வந்து எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாகவும் இருக்குது. எங்களுக்கு ஒரு செல்ஃப் கான்ஃபிடென்ஸும் இன்னும் பூஸ்ட் ஆகுது. சக ஃபிலிம் மேக்கர்ஸ் கிட்ட இன்ட்ராக்ஷன் வச்சது, அவங்கக்கிட்ட கம்யூனிகேட் பண்ணது, கூட நிறையா பேர் வந்து ஃபிலிம் மேக்கர்ஸ் கிட்டேருந்து லேர்ன் பண்ணதெல்லாம் வந்து எங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது. தேங்க்ஸ் அருண் சாருக்கும் பியூர் சினிமாவுக்கும் ரொம்ப நன்றி. பியூர் சினிமா வந்து ஒரு 5-6 இயர்ஸ்க்கு முன்னாடியிலேருந்து ஃப்ரெண்ட்ஸ் மூலியமாக எனக்கு தெரியும், ஆனால் வந்ததில்லை. ஃபஸ்ட் டைம் வந்து இந்த ஷார்ட் ஃபிலிம் மூலியமாக இங்கே வந்திருந்தேன். ஷார்ட் ஃபிலிம் ஸ்க்ரீனிங் ஆச்சு. என்னோட சேர்ந்து ஒர்க் பண்ண நிறைய டைரக்டர்ஸோட சேர்ந்து டிஸ்கஸ் பண்ணுறதுக்கான ஒரு நல்ல டைம் கிடச்சிச்சு. நிறைய விஷயத்த லேர்ன் பண்ணிக்க முடிஞ்சிச்சு. என்னோடய ஃப்ளாஸ் என்ன, என்னோடய ப்ளஸ் என்ன, இது எல்லாத்தையுமே வந்து ஒரு டைரக்டர்ஸாக எல்லாருமே வந்து சொன்னது வந்து எனக்கு பெரிய யூஸ்ஃபுல்லாக இருந்தது. ஸோ பியூர் சினிமா வந்து கண்டினியூவாக இந்த மாதிரியான ஈவெண்ட்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். தமிழ் ஸ்டுடியோஸ்க்கும் அருண் சாருக்குமே என்னுடைய பெரிய நன்றி. தொடர்ந்து பியூர் சினிமா ஃபாலோ பண்ணுறதுனால கோயம்புத்தூரில் லாஸ்ட் வீக் ஒரு ஷார்ட் ஃபிலிம் குறும்பட ஃபெஸ்டிவல் நடந்தது. அதில் வந்து தீமாவோட அவார்டு வாங்குச்சு. அப்போ தான் எனக்கு வந்து ஒரு என்கரேஜாக இருந்துச்சு. பொதுவாக வந்துட்டு பியூர் சினிமாவில் வந்துட்டு சினிமா ரிலேட்டடாக இல்லை மூவிஸ்க்கு போகிற அந்த அசிஸ்டன்ட் டேரக்டர்ஸ்க்கு, அவங்க ஆர்டிஸ்ட்டுக்கு, இவங்களுக்கு ரிலேட்டடாக நிறைய ஒர்க் ஷாப்ஸ் நடத்தி அதுக்கு ரிலேட்டடாக நிறைய நடந்து பார்த்துக்கிறோம். ஃபஸ்ட் டைம் இந்த மாதிரி ஒரு ஷார்ட் ஃபிலிம் மேக்கர்ஸை கூப்பிட்டு ஒரு நல்ல ஒரு இனிஷியேட்டிவ் எடுத்து அவங்கள ஃப்ரெண்டில் உட்கார வச்சு அவங்களையும் ஒரு டேரக்டர் அந்தஸ்து கொடுத்து அவங்கள மற்ற ஃபிலிம் மேக்கர்ஸ் கூட இன்ட்ராக்ட் பண்ண வச்சு அவங்கள மாதிரி வர நினைக்கிறவங்கள வச்சு அவங்கள பாராட்ட வச்சு அவங்கள்ட்ட கொஸ்டின் கேட்க வச்சு இவ்வளோ பண்ணி இந்த ஒரு நல்ல இனிஷியேட்டிவ் பண்ணதுக்கு அவங்களுக்கு ஒரு பெரிய நன்றி. ஏன்னா இது மற்றவங்களும் இதை பார்த்து ஃபாலோ பண்ணால் இது இன்னுமே இந்த ஷார்ட் ஃபிலிம் இண்டஸ்ட்ரி கொஞ்சம் நல்லா பூம் ஆகும். இது மூலமாக சினிமாவுக்கு வரணும்னு ஆசைப்படுற, காசு இல்லாமல் இல்லை கனவோடி இருக்கிற எத்தனையோ பேருக்கு ஹெல்ப்ஃபுல்லான பிளாட்ஃபார்மாக இருக்கும் அப்படின்றத நான் நம்புகிறேன். எங்கேயோ சினிமாவுக்கு போகணுன்னு ஆசைப்படுற நம்ம ஃபஸ்ட்டு வந்துட்டு நான் வந்துட்டு பியூர் சினிமாவில் வந்துட்டு ஒரு புக்கு வாங்கி தான் இங்கே ஆரம்பித்தேன். அப்புறம் நம்மளுக்கு எப்போல்லாம் ஒரு கைடன்ஸ் தேவையோ அப்போல்லாம் நம்ம பியூர் சினிமாவோட யூடியூப்பில் இருக்கிற வீடியோஸு, அதில் நடந்துருக்கிற ஒர்க் ஷாப்ஸ், இங்கே நடக்கிற ஒர்க் ஷாப்ஸ்லாம் அட்டன் பண்ணி தான் நம்ம வந்துட்டு நம்மளை இம்ப்ரூவ் பண்ணிகிட்ருக்கோம். அதே மாதிரி ஷார்ட் ஃபிலிம் பண்ணணும்னு நினைக்கிற, இனிமேல் ஃபியூச்சரில் பண்ணணும்னு நினைக்கிற டேரக்டர்ஸ், ஆக்டர்ஸ், அவங்களுக்குலாம் இந்த ஒரு இனிஷியேட்டிவ் நல்ல ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஃபஸ்ட் டைம் இவங்க இது பண்ணதுனால இது வந்து இன்னுமே பியூர் சினிமா மாதிரி ஒரு பிளாட்ஃபார்ம் இது பண்ணதுனால இன்னுமே அது ஒரு நல்ல ரீச் இருக்குன்றதை நம்புகிறேன். இன்றைக்கி என் கூட பலதரப்பட்ட இயக்குநர்கள் பார்த்தேன், அவங்கள்ட்ட இருந்து நிறைய கற்றுக்க முடிஞ்சுது. இன்னுமே என்ன இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு அருண் சார்கிட்ட இருந்து வந்த விஷயங்களாக இருக்கட்டும், பொதுவாக இருந்த ஆடியன்ஸ்கிட்ட இருந்து வந்த இன்புட்ஸை எடுத்துகிட்டு இன்னும் நான் என்ன இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கும் நெக்ஸ்ட் லெவலில் இன்னும் பெட்டர்மெண்ட் பண்ணுறதுக்கும் நான் முயற்சி பண்ணுறேன். இந்த இனிஷியேட்டிவ்க்கும் பியூர் சினிமாவுக்கும் அருண் சாருக்கு தொடர்ந்து சினிமா மேலே பேஷனோட லவ்வோடு இருக்கிறவங்களுக்கு ஹெல்ப் பண்ணிகிட்டு இருக்கிற அவரோட அந்த எல்லா வகையான இனிஷியேட்டிவ்ஸ்க்கும் ரொம்ப நன்றி. தேங்க்யூ.